எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் குடும்பத்தினருக்கு வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் அகெயின் வணக்கம். ஸோ அலர்ட் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து ரொம்ப வெரி அட்ராக்டிவ் டைட்டில், ரொம்ப வந்து நம்மளை வந்து இழுக்கக்கூடிய டைட்டில். ஏன்னா அலர்ட் அப்படிங்கிறதே வந்து ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வேர்டு அண்ட் அந்த அலர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும். இது வந்து பெண்களுக்கான படம்னு சொன்னாங்க. அதாவது பெண்களுக்கானன்றது வந்து நம்ம பெண்கள் வந்து முன்னேறுறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் பழி வாங்குறது, பெண்கள் வந்து ஒரு விஷயம் போராடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் பெண்களே தப்பு பண்ணால் அதுக்கும் தண்டனை இருக்குது, அதுக்கும் வந்து there should be justice. ஏன்னா அந்த ஃபீமேல் கார்டுங்கிறது வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கே வந்து நிறைய விஷயங்களில் தோணும். சம் பீப்புள் அண்ட் சம் சிச்சுவேஷன்ஸில் வந்து அந்த ஃபீமேல்னு அந்த அட்வான்டேஜுங்கிறது நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சொல்ல தெரியல. பட் சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் பெண்களாகவே இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து we have to be alert, we have to do certain things and எல்லாருமே வந்து அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அலர்ட்டுங்கிறது வந்து பியூட்டிஃபுல் டைட்டில். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தட் இஸ் வாட் எனக்கு ரொம்ப, ஏன்னா ஐ ஆல்வேஸ் தாட் எனக்குமே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ஒரு படமாவது வந்து நம்ம பண்ணணும். அதாவது பெண்களை வந்து உயர்த்தியே வந்து காமிக்கிற இந்த சொசைட்டியில் பண்ணுற தப்புகளையும் வந்து சுட்டி காட்டணும். அது ரொம்ப ரேர். அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. ஐ பிலீவ் இன் இட். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து தே ஹவ் brought something forward and I think ரொம்ப ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த மாஸ்க் இமேஜ் அண்ட் த கலர் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது. அதாவது நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, இதை பார்க்கணும், இதில் என்ன இருக்கும், வாட் இஸ் இட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். பெண்களை ஒருமையில பேசினாவே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. ஒருமையில பேசினாவே இந்த படம் வந்து பெண்களை வந்து ஒரு விஷயத்தை காட்ட போறீங்க, எப்படி ஏற்றுப்பாங்க? ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஒரு படம். பாலியல் சீண்டல்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் வந்து பெண்கள் பாலியல் பண்ணுவாங்களா? பாலியல் குற்றங்களில் ஈடுபடுற ஆண்களை இந்த படத்தினுடைய என்னன்னா, இந்த படத்தினுடைய நாயகன் வந்து பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் பண்ற ஆண்களை ஆணுறுப்பு கட் பண்ணி சாவடிக்கிற மாதிரியான கதை பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக இந்த பாலியல் சீண்டல்கள் பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த படத்தினுடைய நாயகனை போல ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தனோ, ஒரு நகரத்துக்கு ஒருத்தனோ, ஒரு வட்டாரத்துக்கு ஒருத்தனோ இருந்தால் எந்த நாட்டிலையுமே எந்த உலகத்திலையுமே இந்த பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடைபெறாது. அது விஷயமா தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். பாலியல் குற்றங்களுக்கு எதிர்ப்பான ஒரு படம். சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் இது ஒரு ஜெனரல் கான்வர்சேஷனா வச்சுக்கலாம். பெண்கள் குற்றங்கள் பண்றது இல்லையா? பண்றாங்க, கண்டிப்பா பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ப்ரெஸ் மீடியா அவர்களுக்கு எப்பவுமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை இன்வைட் பண்ணியிருக்கிற இந்த அலர்ட் மூவி டைரக்டர் ரவிக்குமார், ப்ரொடியூசர் மேனேஜர் வேல்ராஜ், நிதிஷ், இவர்களுடைய இன்வைட் என்ன சொல்கிறது, இவங்களுக்காக தான் நான் வந்தேன். ஸோ அலர்ட் என்ற மூவி வந்துட்டு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, என்ன வேல்ராஜ் இது என்ன சப்ஜெக்ட்னு, இல்லை மேடம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்து சப்ஜெக்டே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய். அபி, வனிதா, இவங்க எல்லாருமே என்னுடைய எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து சேர்ந்து நடிக்காட்டியும் நாங்கள் எப்போவுமே ஒரு சந்திச்சுட்டே தான் இருப்போம். ஒரு வனிதா எல்லாருமே நாங்கள் ஒரு பந்தம் மாதிரி. ஷீ இஸ் லைக் மை சிஸ்டர் ஆல்வேஸ். நாங்கள் நடிக்காட்டி வி ஹாவ் தட் ஐ கான்டாக்ட் அண்ட் அந்த ஹார்ட் இருக்குது. Abhi, you have to work very soon in films. I want to see you. Hi, Prejan. வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பவே ஐ saw your
சத்தியமா சொல்றேன். எனக்கு கூட நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது நானும் ஸ்கூல்ல தாங்க படிச்சிட்டு இருந்தேன். சந்தோஷப்பட்ட போன் இங்க சேர் போட்டு சீரியஸ்லி பிரஜல் இஸ் வெரி சீனியர். அப்ப நான் சூப்பர் சீனியர். எல்லாருமே ஸ்கூல் படிக்கிறப்பவே இவங்க சீனியர்ஸ் அண்ட் இவங்களுடைய படம் நான் ஒத்துக்கிறேன். இவங்க உண்மையிலே ஒரு வண்டர்ஃபுல் ஹிட்டால படம் கொடுத்தவங்க சந்திரலேகா. இன்னும் எனக்கு அந்த சாங்ஸ் பிடிக்கும். லெஜெண்டரி ஃபிலிம். நோ அந்த ட்ரம் டான்ஸ், நோ அந்த ஐஸ். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் அலர்ட் மூவிக்கு வருவோம். அலர்ட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு சொல்கிறாங்க பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அது வேணுங்க. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு கட்டத்தில் நம்ம சும்மா அந்த சின்னதாக நம்ம மிஸ் ஆகி நம்ம வந்து ஏமாறதான் செய்கிறோம். நாட் வந்து வெளியால் தான் வந்து ப்ராப்ளம் பண்ணணும்னு கிடையாது. கூட இருக்கிறவங்களே நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக அந்த ப்ராப்ளத்தை தான் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அதுதான் உண்மை. சமீபமாக வந்துட்டு சின்ன தெரியல வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த இன்சிடெண்ட் வந்து இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய உறவினர் ஒருத்தர் அவங்க அப்பாவே இறந்து போனது எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படி தான் இருக்குது நம்மளுடைய சட்டம். ஸோ நம்ம வந்து யாரோ சொல்லணும், யாரோ வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. தயவுசெய்து பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம வந்து வெளியில் போய் நம்ம பார்த்துக்கலாம்ல, நீங்களே வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கே போனாலும். அதுதான் உண்மை. நம்ம கொடுக்குற சான்ஸ் தான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ஏமாற்றுறதுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் ப்ரொடெக்டாக இருங்க, வெளியிலையும் ப்ரொடெக்டாக இருங்க அண்ட் போல்டாக இருங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் த கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நானும் பிரஜ்னும் வந்து கிளாஸ்மேட்ஸ். நாங்க பேக் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ். சார் அங்க போட்டுறலாம், எனக்கு சத்தியமா போட்டுறலாம். நான் வரக்கூடாதான் பிரச்சனை. நம்ம 2 பேர் ஒரு நல்ல ஒரு படம் நடிச்சோம், அதை பத்தி இதுவே தனியா வந்து பேசினா இப்படிதான் நீங்க ஆரம்பிச்சு இதெல்லாம் நீங்க போட்டுற மாட்டீங்க. நம்ம அததான் போடுவாங்க. அங்கதான் நிக்குது. அது இப்படி எடுத்து அப்படி வந்து நாங்க உட்காந்தா பேசியிருக்கோம். சரி ஓகே விடுங்க. ஏதோ உங்க படம் அது ஏதோ கண்டென்ட் வந்து அது படம் மூலமா நல்லா நடந்தா சந்தோஷம் தான். ப்ரெஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இங்கே வந்த மெயின் காரணமே ரவி சார்க்காக தான், டைரக்டர். அவரோட முதல் படம் அலர்ட். வனிதா சொன்ன மாதிரி அலர்ட்னு ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் கேட்குற வார்த்தை. அது பல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும். என்றைக்குமே ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எங்கேயா சிக்னலில் போயிட்டுருக்கோம், போஸ்டர் அடிச்சு விட்டா நிப்பாட்டி ஆடியன்ஸில் யாராவது ஒருத்தர் அந்த போஸ்டரை பார்க்க வைக்கணும். அதுதான் ஒரு படத்தோட முதல் பிளேயர் சொல்லி. அதிலே ரவி சார் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலர்ட். நம்ம அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல்ஸில் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைட் மாஸ்டர். அப்புறம் எனக்கோ பிரபாகர் லீடாக பண்ணியிருக்காங்க. நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையில இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்கிறதா வந்திருக்கீங்க. என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்கே மாறினா மட்டுமே தான் இது அனைத்தும் மாறும். இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்தில் ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமாக அந்த கதைகள் பார்த்துட்ருக்கோம். ஏதோ ஒரு ஹீரோ வருவார், ஒரு விஷயம் பண்ணுவார், சூப்பர் ஹீரோ மாதிரி. அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும், ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அது போலீஸோட ரூபத்திலோ ஆர்மி ரூபத்திலோ ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்தில் சொல்லலாம், பேசலாம். நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வுகள் படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்றைக்குமே ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். பெண்களுக்கான ஒரு விஷயம். பெண்களை எப்பவும் நல்லவங்கள தான் காட்டுறாங்க. இதே பெண்களும் ஆண்களும் தப்புகள் செய்கிறாங்க. இது யாரோ பூனைக்கு மணிக்கட்டுன்ற ஒரு விஷயம் தான். பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இது கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் வெற்றி பெறட்டும் தான். துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான், சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தால் மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும். ஆனால் அது லால் அப்படி ஒரு இடமே இல்லை. திருப்பி லாவை மாற்ற முடியாது. ஸோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும், நடக்கட்டும். அன்பேஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.